என் தங்கப்பிள்ளையே, கடும் கோபத்தில் உன்னை எச்சரிக்கை செய்யவே இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய எதிரியின் ஆட்டமும் இந்த நேரத்தில் ஒடுங்கப் போகின்றது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் சொல்வதற்கு முன்பாக, என் பிள்ளை, நீ வஜ்ரகோஷம் என்று சொல்லி என் வாக்கினை கேட்க தொடங்கு. உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்கின்றேன். அதனால்தான் இன்று இந்த வராகி கோபமாக வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். என்ன விஷயம் உனக்குள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அம்மாவை அடிக்கடி கோபப்படுத்தி கொண்டிருக்க கூடாது. என் பிள்ளை, இப்பொழுது உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் மிக பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருந்த ஒருவரின் ஆட்டத்தையும், உனக்கு எதிரியாக இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவரின் ஆட்டத்தையும் நான் ஒடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இத்தனை நாளும் சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் யாரால் எதனால் வருகிறது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் சில நாட்களாகவே வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர்களை நீ கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றாய். இவர்களால் தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று வெளிப்படையாக உனக்கு தெரிந்துவிட்ட பிறகும் கூட, என் பிள்ளை, அதையெல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும், எப்படி இந்த வாழ்க்கையிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற நிலை உனக்கு மனதிற்குள் இப்பொழுது எழத் தொடங்கியிட்டது. இவர்களை சட்டென்று முறித்துவிட முடியாது. ஏனென்றால் மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்களிடத்தில் சட்டென்று நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடவும் முடியாது. சில உறவுகளை நீ வேண்டும் என்று நினைக்கின்றாய். இவர்களை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். இவர்களோடு நாம் காலம் முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய். ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களையும் நீ பொறுத்து கொள்கின்றாய். என் பிள்ளையே, இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் நீ பொறுத்து கொண்டே சென்று கொண்டிருந்தால், கடைசியில் அத்தனை பிரச்சனைகளும் போட்டு உன்னை அழுத்தி இந்த வாழ்க்கையையே உனக்கு வீணாக்கிவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். இங்கு நிறைய பேர் அடிக்கடி பயன்படுத்துகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் பிறந்தேன் என்று தெரியவில்லை, எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று. நான் வாழ்வதற்காக பிறந்திருக்கின்றேன், நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்ல இங்கு யாரும் இல்லை. இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் இவர்களுக்குள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சரிவர பெற்றுக்கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கையை ஒரு நாளும் அழித்து விடக்கூடாது. அடுத்தவர்களைப் போல ஒரு நாளும் என் பிள்ளை உன்னுடைய எண்ணங்களை தவறாக வைத்து கொள்ளக்கூடாது. இனியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை யோசிக்கும் முன்பு, என் பிள்ளை, இதுதான் நடக்கின்றது, நாம் எப்படியாவது இதை கடந்து வர வேண்டும் என்று சிந்திக்க பழகு. வாழ்க்கையை வாழ பழகு. நீ வாழ்க்கையை வாழ்வதற்கே நினைப்பதில்லை. இதுதான் இந்த அம்மாவின் கோபத்திற்கு காரணம். உனக்கு யாருமே இல்லை என்று நினைப்பதை முதலில் நீ நிறுத்த வேண்டும். எந்த நேரத்திலும் கண்ணீரும் கவலையுமாக என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இது இந்த தாயானவள் எனக்கு விருப்பமல்ல. என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் மன சந்தோஷத்தோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே உன்னை சுற்றி வருகின்ற பாதி கஷ்டங்கள் உனக்கு இல்லாமல் போய்விடும். நீ மனநிறைவோடு இருந்தாலே உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு காணாமல் போய்விடும். உன்னுடைய எதிரிக்கும் துரோகிக்குமே நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அவர்களுக்கு அது வேதனையாக மாறிவிடும். இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வேதனைகளோடும் சோதனைகளோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது.
அப்படி நீ வாழ நினைத்தால் பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து உன்னை விரட்டி அடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களும் கவலைகளும் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. வேதனைகளும் சோதனைகளும் உனக்குள் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. இருக்கட்டுமே, இருந்துவிட்டு போகட்டுமே. யாருக்கு இல்லை? உனக்கு மட்டும் இருப்பதற்கு மற்றவர்கள் இருக்கவில்லையா? மற்றவர்கள் சந்தோஷமாக கடக்கவில்லையா? நீ மட்டும் ஏன் இதையெல்லாம் கஷ்டமாக எடுத்துக்கொள்கின்றாய் என்றுதான் அம்மா கேட்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல நேரம், நல்ல சூழ்நிலைகள் இவையெல்லாம் வாழ்க்கையில் உண்டு. இதுவெல்லாம் நிச்சயமாக மாறும். இதற்கெல்லாம் உனக்கு நேரம் வர வேண்டும். அந்த நேரம் வரும் வரை நீ சற்று பொறுத்திருக்க வேண்டும். சில நேரங்கள் உன் கைகளில் உடனடியாக கிடைத்துவிடும். சில நேரங்கள் சற்று தாமதமாகும். எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு சில காலத்தை எடுத்து கொள்ளும். அந்த காலம் வரும் வரை என் பிள்ளை நீ பொறுத்துதானே ஆக வேண்டும். அவசரப்பட்டு வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடக்கூடாது. ஆவேசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடக்கூடாது. கிடைக்கின்ற நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீ இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போவதை இன்றே தந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். உனக்கு பொறுமை இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் பெறுவது எப்போது என்று சற்று சிந்தித்துவிட்டு உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை ஒவ்வொன்றாக இந்த தாயானவள் தருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு எல்லா நேரத்திலுமே மனதிற்குள் நீ தெளிவோடு இரு. குழப்பங்கள் உனக்கு வர வேண்டும். ஆனால் அந்த குழப்பத்தின் முடிவில் உனக்கு தெளிவு பிறக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் வைத்துக்கொள். நீ செய்கின்ற சில செயல்களினால் உன் தாயானவள் எனக்கே கோபம் வந்து விடுகின்றது. ஒரு முறை பட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் தவறை செய்வதெல்லாம் நீ தெரிந்து செய்கின்றாயா, தெரியாமல் செய்கின்றாயா என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும். எந்த தவறுகளை நாம் செய்கின்றோம், எந்த விஷயங்கள் நம் வாழ்க்கைக்கானது, எந்த விஷயங்கள் நமக்கு தேவை, நமக்கு தேவையில்லை என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ வாழ வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்நோக்க வேண்டும். கஷ்டத்தை மேலும் மேலும் தேடக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வேதனைகள் வந்த பிறகும் கூட அதிலும் நீ திருந்தவில்லை என்றால், மீண்டும் மீண்டும் தவறு செய்கின்றவர்களை மன்னிப்பாய் என்றால் அது உனக்கு மேலும் கஷ்டங்களைத்தானே வாழ்க்கையில் கொடுக்கும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் எல்லாமும் நமக்கு இருக்கின்றது. நாம் எதற்காக இவர்களுக்கு அடிபணிந்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் உனக்குள் வைத்துக்கொள். யாருக்கும் இங்கு யாரும் அடிமை இல்லை. யார் பேச்சினையும் இங்கு யாரும் கேட்க வேண்டும் என்கின்ற அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. சொல்வது நியாயமாக இருந்தால் எடுத்து கொள்ளலாம். சொல்கின்ற விஷயத்தில் நியாயம் இல்லை என்றால் அதை யாருமே இங்கு கேட்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன். இல்லை என்றால் அம்மா எப்பொழுதுமே உன் மீது கோபம்தான் கொள்வேன் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு சந்தோஷங்கள் வாழ்க்கைக்கு இன்னமும் நிறைய இருக்கின்றது. நீ தொலைத்து விடாமல் இருந்தால் போதும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லும் பொழுது இந்த தாயானவள் உன்னோடு இருப்பதை இனிமேலாவது நீ உணர்ந்து கொள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு இல்லை என்று சொல்லி புலம்பாதே. அம்மா இருக்கிறேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒதுங்கி நிற்க மாட்டேன். உனக்கு நான்
நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.